மதுரை சுப்பிரமணியபுரத்தில் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு கூட்டத்தை புறக்கணித்து அதிமுக கவுன்சிலர் வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவை சேர்ந்த 83வது வார்டு கவுன்சிலர் SMT ரவி பாதாள சாக்கடை அடைப்பு, குடிநீரில் கழிவுநீர் கலப்பது உள்ளிட்ட எதையும் தனது வார்டில் மாநகராட்சி சரி செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் மதுரையில் மேயர் இருந்தபோதே பணிகள் நடைபெறாத நிலையில் போலி விளம்பர ஸ்டாலின் ஆட்சியில் தற்போது மட்டும் எப்படி பணிகள் நடைபெறும் என கவுன்சிலர் SMT ரவி கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே மதுரை மாநகராட்சி சீரழிஞ்சு கிடக்கிறது. 200 கோடி ஊழல் பண்ணி அதை நீதியரசர் நேர்வழி பார்வையில் விசாரித்து வருகிறார்கள். அதுபோக மதுரையில் 2 அமைச்சர்கள் இருந்தும் எந்த திட்டங்களும் கொண்டு வரவில்லை. மதுரைக்கு மேயர் இல்லை, மண்டல தலைவர்கள் இல்லை, நிலைக்குழு தலைவர்கள் இல்லை. இந்த லட்சணத்தில் மதுரையில் சிறப்பு கூட்டம் என்று ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஏற்கனவே மண்டல தலைவர் மேயர் இருந்த சமயத்திலே எதுவுமே நடைபெறவில்லை. இப்போது என்ன நடைபெறப் போகுது? எனவே இதை புறக்கணித்து நான் வெளியேறியுள்ளேன். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கொள்முதல் செய்த மணிலாவுக்கு பணம் வழங்காத விடிய அரசை கண்டித்து விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சின்ன கண்டியாங்குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை என்பவர் தீபாவளிக்கு முன்பு விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்த மணிலாவிற்கு 18 நாட்களாக விடிய அரசு பணம் வழங்கவில்லை. இது குறித்து அலுவலர்களிடம் பலமுறை முறையிட்டும் பயனில்லாததால் ஆத்திரமடைந்த ஏழுமலை சக விவசாயிகளுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூட நுழைவாயிலில் தர்ணாவில் ஈடுபட்டார். தீய சக்தி திமுக ஆட்சியில் விலை பொருட்களுக்கான தொகையை பெறக்கூட போராட வேண்டிய அவலம் உள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது. 18 நாள் ஆகுது. இது எப்படி ஒரு விவசாயி நாங்கள் பண்ண முடியும்? நாங்கள் வச்சதே தீபாவளி செலவு காசு பணம் வச்சோம். இதையே போட முடியலன்னா இப்போ நாங்கள் எப்படி ஓட்ட முடியும்? இல்லை இப்போ இதுக்கடுத்து நாள் நாங்கள் கழிச்சிருந்தோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். இவன் இந்த மாதிரி ஒரு அரசை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? இல்லை எங்களுக்கு காசு முதல் நாள் போட்டால் மறுநாள் போடு படம் இல்லை, எதுக்காக நீங்கள் இந்த இதெல்லாம் நடத்துறீங்க? இது என்னன்னு உங்களுக்கும் தெரியல. இது நாங்கள் எங்கே யார்கிட்ட போய் பேசுறது, என்ன செய்யுதுன்னு தெரியல. எது கேட்டாலும் அங்கே போய் பலன் கிடையாது. சென்னை நகரின் முக்கிய சாலைகள் மட்டுமல்லாமல் குறுகிய தெருக்களில் கூட மின்சார பெட்டிகள் மற்றும் மின்சார வயர்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எவ்வித பராமரிப்பும் இல்லாமல் ஆபத்தான நிலையில் பராமரிப்பின்றி கிடக்கும் மின்சார வயர்களால் விபத்துக்கள் நேர வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். இது குறித்து மின்சார அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் பருவமழை தீவிரமடைவதற்கு முன்பு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். வேலூரில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதி 356 உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், MRB தேர்வாணையம் மூலம் பணியமர்த்தப்பட்ட தொகுப்புதிய செவிலியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 11 மாத கால ஒப்பந்த பணிமுறையை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக வேலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே குடியிருப்பு பகுதியில் பல மாதங்களாக தேங்கி நிற்கும் தண்ணீரால் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழவராயநல்லூர் ஊராட்சியில் வடிகால் வாய்க்கால் இல்லாததால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தேங்கியிருக்கும் தண்ணீரில் நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் தண்ணீரை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்ப இருக்கிற இடத்தையும் கவர்மெண்ட் இடத்த சுத்தமா எடுத்துட்டாங்க. சுத்தமா எடுத்து கவர்மெண்ட் போட்டாங்க. அப்படிங்கும் போது எங்களுக்கு வடிகாலே கிடையாது. இப்ப JCB வச்சு நோண்ட போனா கூட எங்க இடத்த ஏன் நோண்டுறீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க எதை வச்சு நோண்டி எப்படி நாங்க வடிகால் இல்லாம நாங்க எப்படி பிள்ளைங்களை வச்சு புள்ளதான் கிடக்குறோம். எல்லாமே புல்லு. ஒரு பாம்பு கடிச்சா கூட நாங்க வெளில போக முடியாது. ஒரு 108 வரத்துக்குள்ள எங்க உசுறு போயிடுது. 24 வயசு பொண்ணை காவந்து பண்ண முடியல. கொண்டு போறதுக்குள்ள பொண்ணு செத்துச்சு. சரிங்களா சார்? எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இங்க கிடையாது. எல்லா அதிகாரி வராங்க சார், கண் துடைப்புக்காக வராங்க. வந்து பார்த்துட்டு சரி பண்ணி தரேன்னு சொல்றாங்க. வந்து பார்த்துட்டு உடனே போயிடுறாங்க. திரும்ப DSP ஆஃபீஸ்க்கு அங்கங்கே மனு கொடுக்கணும், சேசிப்பு எடுத்து வராங்க, 2 குழி நோண்டிட்டு ஓடிடுறாங்க. நாங்கள் இப்படியே இருந்தால் எங்கள் மக்கள் வந்து இந்த நேர்வி நகர இருக்கிற மக்கள்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். தினம் பாம்பு வருது, தேள் வருது, நண்டுவாய்க்காளி வருது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அத்தியாவசிய பொருள் வாங்க போக முடியல. எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக